ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்க்கான ப்ரீவியஸாக கொஷின்ஸ் தாங்க நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்குக்கான அதாவது 2011 இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து ப்ரீவியஸாக கொஷினுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. 2011 இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து மேக்ஸிமம் வித் ஷார்ட்கட்டோட எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அது இல்லாமல் தனியாக 2022 கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லிட்டு தனியாக நம்மக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் வந்திருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன், வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டாப்பிக்கை ஒரே பிடிஎஃப்ல நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட். ஸோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து தனியாக வந்துடும், ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் ஃபுல்லாக வந்து தனியாக வந்துடும். சரிங்களா? அதாவது சிலபஸில் வந்து நான் சொல்கிறேன், தனித்தனியாக இருக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே வந்து மர்ஜ் பண்ணி நம்ம ஒரே சீரீஸாக வந்து நம்ம பார்த்துடலாம். இனிமேல் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் our doll after 25% increase is rupees 1875 per bag, find the original price of the our doll per bag. தமிழில் பார்த்துருவோம். 25% உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன? நம்ம என்ன பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட்லாம் நான் நிறையா வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, 1875 கூட 25% போட்டு கால்குலேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டக்குன்னு ஒரு ப்ராசஸை தப்பாக பண்ணி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை உள்வாங்கிக்கிட்டு தான் அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம போக ஆரம்பிக்கணும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியான சம்ஸ்னால் நம்ம டக்குன்னு வந்து ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம், எப்படினாலும் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயே ஒரு 2-3 தடவை உள்வாங்கிக்கிட்டு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு மூட்டை, அது எவ்வளோ கிலோ என்ன ஏதுன்னா நமக்கு தெரியாதுங்க. ஒரு மூட்டை இருக்குங்க, அந்த மூட்டை வந்து என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கான மதிப்பு 1875 வந்து கூடுது. அதுவும் எவ்வளோ கூடியிருக்குன்னா 25% கூடுனால தான் இதோட மதிப்பு என்னன்னு கிடச்சிருக்கு, 1875 கிடச்சிருக்கு. அப்போ அசல் விலை என்னங்கிறதா நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வெறும் எக்ஸுங்கிறதா என்னதுங்க, அசல் விலை. இப்போ அதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டை கூட 25% ரேட் வந்து ஏறி இருக்கு, அதையும் 25% எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஈக்குவல் டு 1875. இப்போ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரேமிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதுங்க. அதாவது x + 25% x = 1875 சொன்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. ஸோ நான் முதல்ல எழுதிடுறேன். x + 25% x = 1875 அப்படிங்கிறத சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 25% எக்ஸுங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், 25/100 எக்ஸ்ன்னு எழுதலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x + 25/100 எக்ஸுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்கும், x/1 இருக்கும், இங்கே ப்ளஸ் வந்து 25/100 எக்ஸ்ன்னு இருக்குங்களா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னங்க வரும், இங்கே வந்து 100ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும் நம்ம. அப்போ இங்கே மேலே வந்து 100 எக்ஸ்ன்னு வரும், கீழேயும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 100 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஒரே இதை என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தடவை மட்டும் கீழே 100ன்னு எழுதிட்டு இங்கே 100 எக்ஸு ப்ளஸ் 25 எக்ஸ்ன்னு வருங்களா. அப்போ இது என்ன பண்ணலாம், 100 + 25ங்கிறத 125 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாங்களா. ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்ட என்னங்க இருக்கும், 1875ங்கிறது அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 125/100 அப்படிங்கிறத அங்கிட்ட அனுப்பிச்சோன்னா தலைகீழாக மாறும் இல்லைங்களா. 100 மேலே வந்துடும், 125 கீழே வந்துடும். இது என்ன பண்ணலாம், 4 25 100, 5 25 125, இதையும் அடிச்சு கொடுத்தோன்னா ஒரு 5 5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 15, மிச்சம் 3 இருக்கும், 7 5 35, மிச்சம் 2 இருக்கும், 5 5 25. அப்போ இந்த 375ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா கடைசி மதிப்பு வந்து உங்களுக்கு 1500ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1500 தான் சரியானது. அப்போ இதை ஒரு மூட்டையோட விலை, அசல் விலை என்னதுங்க, 1500. இப்போ இந்த பதில் வந்து சரிதானா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, 1500லேருந்து 25% கூடியிருந்தால் தான் 1875 அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த 25%க்கான மதிப்பு தெரியணும் அப்படின்னா 1500 25% போடுங்க. இப்போ 15 × 25 என்னங்க வரும், 375 வருமா. அப்போ 1500 கூட 375 கூட்டிங்கன்னா என்னங்க வரும், 1875 தானே வரும். அப்போ அசல் மதிப்பு இது தான், 1500 தான் நமக்கு சரியானது. அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். வாட் இஸ் 25%
25% ஆஃப் 13% ஆஃப் 400. 400இன் 30% மதிப்பின் 25% என்ன? ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லாமே பெருக்கல்ல போடுங்க. என்னங்க கொடுத்துருக்காங்க? 400 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 30% கொடுத்துருக்காங்க. அப்போ 30/100ன்னு போடுங்க. அடுத்தது 25% வந்திருக்கு, 25/100ன்னு போடுங்க. இந்த 2 முட்டைக்கு இந்த 2 முட்டைக்கு அடிங்க. இந்த ஒரு முட்டைக்கு ஒரு முட்டை கிடச்சிருங்க. இது 5 5s are 25, 2 5s are 10, 1 2 is 2, 2 2s are 4. இருக்கிறதெல்லாம் பெருக்குங்க. 2 3s are 6, 6 5s are 30. அப்போ மதிப்பு என்னதுங்க? பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 30. அவ்வளோதான், ரெண்டாவது சம்மு முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது கணக்கு வந்து பாருங்கள். தி பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இன்க்ரீஸ்டு பை 5% annually இஃப் த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 50,500. வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years? ஸோ தமிழில் பார்த்துருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க? 5% ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இப்போது அட் ப்ரெசண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறது தான் கேள்வி. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதில் ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஷார்ட்கட் தேடி திரிவாங்க. இது ஒன்றுமே இல்லை. மக்கள் தொகைன்னு வந்துட்டாலே இதோட ஃபார்முலா P ஆஃப் 1 + R/100 த ஹோல் பவர் n தாங்க. மக்கள் தொகைன்னு வந்துட்டாலே நான் எழுதுனேன் இல்லைங்களா, P ஆஃப் 1 + R/100 த ஹோல் பவர் என்னன்னு, அதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ P அப்படின்னா என்னதுங்க? என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து மதிப்பிட்டுருவோம். சரிங்களா? அதில் வந்து பிரதியிட்டுருவோம். R அப்படின்னா என்னங்க வரும்? அந்த சதவீதம் கொடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து R அப்படிங்கிறது. அந்த n அப்படிங்கிறது வருஷம் வந்திருக்கும் இல்லையா, அதுதான். சரி, P ஆஃப் 1 + R/100 த ஹோல் பவர் என்னன்னு சொன்னோன்னா, சரிங்க, எனக்குள்ளே எழுதிடுறேன் உங்களுக்கு. P ஆஃப் 1 + R/100 த ஹோல் பவர் n. இந்த Pங்கிற இடத்துல 50,500, 1 + Rங்கிற இடத்துல 5/100, nங்கிற இடத்துல 2. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுமா? உள்ளுக்குள்ளே இருக்கிறத அடித்து கொடுப்போம். 1 5s are 5, இங்கே 25s are 100. அப்போ இங்கே என்னங்க இருக்குது? 1 + 1/20 இருக்கா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். வெளியே வந்து என்ன இருக்குது? 50,500ங்கிறது இருக்கட்டும். நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். 1 + 1/20ங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? இங்கே வந்து 20ஆல் மேலே கீழேயும் பெருக்குவீங்களா? அப்போ 20 + 1/20ன்னு வரும். இதை கூட்டினீங்கன்னா 21/20ன்னு இருக்கும். ஹோல் பவரில் என்ன இருக்குது? ஸ்கொயர் இருந்துச்சு இல்லைங்களா? சரி, இப்போ அந்த Pங்கிற இடத்துல என்ன எழுதியிருந்தோம்? 50,500. உள்ளுக்குள்ளே மொத்தமாக அந்த ப்ராக்கெட்டை 21/20ன்னு சுருக்கியிருந்தோம். மேலே பவரில் 2 இருந்தனால 2 தடவை நம்ம என்ன பண்ணலாம்? விரிச்சு எழுதிடலாம் இல்லைங்களா? சரி, இந்த 2 முட்டைக்கும் இந்த 2 முட்டைக்கும் நம்ம அடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிறதெல்லாம் ஒற்றைப்படை எண், கீழே இருக்கிறது வந்து இரட்டைப்படை எண்ணில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு டெசிமலில் தாங்க இது வந்து வேல்யூ வந்தே தீரும். இப்போ இந்த 505ஐயும் இந்த 21 × 21 பெருக்கிடுங்க. 21 × 21னா 441. இந்த 505ஐயும் 441 வந்து பெருக்குனிங்கன்னா அந்த நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஆன்சர் வந்து 222,705ங்கிறது இருக்கும். சரிங்களா? கீழே வந்து 2 × 2ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 4ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அப்போ 1 4 is 4ன்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறேன். நீங்கள் எந்த டிவிஷன் கூட போட்டுக்கலாம், இல்லை எந்த டிவிஷனை ஃபாலோ பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னங்க பண்ணலாம்? 4 டேபிளில் தான் அடிக்கிறோமா? அப்போ 5 4s are 20, மிச்சம் 2 இருக்கும். மறுபடியும் 5 4s are 20, மிச்சம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ என்னங்க பண்ணலாம்? 5 4s are 20னா அடுத்தது 6 4s are 24ங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ மிச்சம் என்ன வரும்? 3 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து 7 4s are 28ன்னு எடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ, இந்த 4 டிஜிட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு டெசிமலில் தாங்க வரும். 5567 6.25ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பரை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? 3 4 நம்பரை பார்க்கும்போதே ஃபஸ்ட் இருக்க 2 ஆப்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது 2ல் எது அப்படிங்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் டி தான் ஃபைனலைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இன்றைக்கான 4வது சம் பார்த்துருவோம். கொஷின் பாருங்கள். when 240 is decreased by 15%, what will you get? 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? ஸோ 240ல் 15% குறைச்சா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 240ல் 15% எவ்வளோங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மைனஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே 240 × 15% போட்டுருங்க. அப்போ ஒரு ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடுங்க. 3 5s are 15, 2 5s are 10, 1 2 is 2, இங்கே 1 2 is 2, 2 2s are 4. ஓகேங்களா? இப்போ 12 × 3 என்னங்க வரும்? 36ன்னு வரும்.
ஆனால் ஆப்ஷனில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் 36ஐயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது. 240ல் 15% கழிச்சா என்ன கிடைக்கும் தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ 240ல் 36 போச்சுன்னா என்னங்க வரும், 204. ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்னதாக மாட்டிட்டு நம்ம கொஷினை தப்பாக்கிட்டு வந்துடுவோம். ஸோ கொஷினை நல்லா கவனமாக உள்வாங்கிக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம் எல்லாமே புக்கில் இருக்குது. பார்த்த சம் இப்போ பார்க்குற சம் எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஒரித் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ் ₹96 per kg, then find the original price of the ஒரித் தால் per kg. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ₹96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. ஸோ 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. 1 கிலோக்கான உளுந்தம்பருப்போட விலை இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ₹96. அதுக்கு முன்னாடி அதோட 1 கிலோவோட அசல் விலை என்னவாக இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைங்களா, எக்ஸ் ப்ளஸ் 25% எக்ஸ் ஈக்குவல் டு 1875 போட்டோம் இல்லைங்களா, அதே ஃபார்மெட்டு தான். இங்கே என்னங்க போடுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 20% எக்ஸ் ஈக்குவல் டு 96ன்னு போடுவீங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த சதவீதத்தை எடுத்துகிட்டு வகுத்தல்ல 100 போடுவோம். இங்கே பக்கத்தில் நமக்கு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் 100ஆல் நம்ம பெருக்குவோம். அப்போ 100x/100ன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து வகுத்தல்ல ரெண்டுமே சேமாக இருக்கனால ஒரு தடவை மட்டும் 100 வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி போடுவோம். அப்போ 100xம் 20xம் சேர்ந்துச்சு அப்படின்னா 120xன்னு நம்ம மேலே கூட்டி எழுதிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு 120/100 அந்த பக்கம் அனுப்புகிறோன்னா தலைகீழாக மாறி போகும். என்னங்க வரும், 100 மேலே வந்துடும், 20 கீழே வந்துடும். ஒரு 0 அடிச்சிருங்க. 1 2 5 2 சார் 10. இப்போ 96ஐயும் இந்த 5ஐயும் நம்ம பெருக்கணும்னா, சாரிங்க, இங்கே கீழே வந்து 120ல் வந்திருக்கணும். நான் வந்து வெறும் 20ன்னு போட்டுட்டேன். 120/100ங்கிறது நமக்கு இந்த பக்கம் இருந்துச்சு இல்லையா, அப்போ அந்த பக்கம் வரும்போது 100/120ன்னு தானே நம்ம மாற்றிருப்போம். இங்கே ஏற்கனவே 96 இருந்துச்சு. இங்கே வரும்போது கீழே இருந்த 100 மேலே வந்துடும், மேலே இருந்த 120 கீழே வந்துடும். நான் இதை மட்டும் தப்பாக எழுதிட்டேன். அப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6 2 சார் 12, 5 2 சார் 10. அப்போது 3 2 சார் 6, இங்கே வந்து என்னங்க வரும், 4 2 சார் 8, மிச்சம் 1, 8 2 சார் 16, 1 3 is 3, இங்கேயும் 1 3 is 3, 6 3 சார் 18. அப்போ மேலே இங்கே 16 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 16ஐயும் 5ஐயும் பேருக்குன்னா என்னங்க கிடைக்கும், ₹80. அப்போ இதோட அசல் விலை பார்த்திங்கன்னா ₹80. அது வந்து 20% கூடுனதுக்கப்புறம் நமக்கு ₹96 ஆகிடுக்கு. சரிங்களா? சரி, இன்றைக்கான 5 சம் நம்ம வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து புரிய வச்சு இந்த எப்படி கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ரீவியஸாக கொஷினே நம்ம பார்க்கலாமா, இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற சஜஷன்ஸை நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.